ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். நடிகர் சிவகார்த்திகேயன் கொட்டுக்காளி படவிழாவில் பேசியிருந்த விஷயங்கள் பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருந்த நிலையில் ரீசெண்டாக நடந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் அவர் பேசியிருக்கிற விஷயங்களும், அதை தொடர்ந்து இன்னைக்கு நடிகர் தனுஷ் கூட சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டதும் சர்ச்சைகளுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி அமைஞ்சிருச்சு. நான் யாரையும் வளர்த்து விட்டேன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அப்படி சிலர் எனக்கு சொன்னாங்க அப்படின்னு சிவகார்த்திகேயன் பேசியிருந்ததை தொடர்ந்து அவர் தனுஷை தான் மறைமுகமாக சொல்லியிருக்கார் அப்படின்னு பெரிய ஃபேன் வாரே ஸ்டார்ட் ஆயிருச்சு. ரசிகர்கள் மாறி மாறி பழைய வீடியோஸ், இன்டர்வியூஸ்லாம் ஷேர் பண்ணி பெரிய சர்ச்சையாக போயிட்டு இருந்துச்சு. அதே நேரம் சிவகார்த்திகேயன் தனுஷை குறிப்பிட்டு பேசல, அவர் பேசினதே வேற விஷயம் அப்படின்னு அவரோட ரசிகர்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் இன்னைக்கு காலையில் சென்னையில் நடந்த ஒரு மேரேஜ் என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனில் சிவகார்த்திகேயன் அண்ட் தனுஷ் 2 பேருமே வந்திருக்காங்க. விழா மேடையில் 2 பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி பிக்சர்ஸும் சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இதன் மூலமாக நடிகர்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, இங்கே ரசிகர்கள் தான் பிரிஞ்சு கிடக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஃபேவரட் ஹீரோ ஆஃப் த டெக்கேட் அப்படிங்கிற அவார்டை நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு நியூஸ் 18 கொடுத்துருக்காங்க. இந்த விழாவில் பேசியிருக்கிற சிவகார்த்திகேயன், டிவியில் எல்லாரையும் சிரிக்க வச்சு மட்டுமே பழக்கப்பட்ட எனக்கு சினிமாவில் அதை தவிர்த்து எல்லாத்தையும் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அதே நேரம் சவாலும் இருக்குது. இந்த 10 வருடங்களில் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு, எனக்கு கிடைச்ச மேடை, இந்த விருது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆனது தான். டிவியில் சிரிக்க வச்சுட்டு இருந்த எனக்கு இந்த விருது ஒரே படத்தில் நடந்த மேஜிக்காக எனக்கு தெரியல. நான் பண்ண ஒவ்வொரு எபிசோடும் அதுக்கு பிறகு திருப்பு முனையாக அமைஞ்ச விஜய் டிவி அவார்ட்ஸ், அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்ட இயக்குனர் பாண்டியராஜ் சார் கூப்பிட்டு ஒரு படம் கொடுத்தாரு. அதுக்கப்புறமா இயக்குனர் எழில் சார் கூப்பிட்டு ஒரு படம் கொடுத்தாரு. அதுக்கப்புறமா தனுஷ் சார் கூப்பிட்டு ஒரு படம் கொடுத்தாரு. அதுக்கப்புறமா இப்போ வரைக்கும் கமல் சார், ஏஆர் முருகதாஸ், தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் அப்படின்னு எல்லாருமே எனக்கு குட்டி குட்டியாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சிவகார்த்திகேயன் சொல்லியிருக்காரு. மேலும் இந்த விழா மேடைக்கு மனைவி ஆர்த்தியை வர வச்ச சிவகார்த்திகேயன், எப்பயோ சினிமா விட்டு போயிருக்க வேண்டிய என்ன ஆர்த்தி தான் இதில் நிறுத்தியிருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் அந்த சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. எனக்கு எப்பயாவது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் ஆர்த்தி தான் நினச்சிக்குவேன். எனக்கு 3 குழந்தைங்க, 3மே சிசேரியன் தான். அந்த 3 சிசேரியனையும் தாங்கிட்டு குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு என்னையும் பார்த்துட்ருக்காங்க. இந்த மாதிரி தமிழ்நாடு முழுசும் நிறைய அம்மாக்கள் இருக்காங்க. அவங்க சார்பாகவும் ஆர்த்தியை இங்கே நிறுத்த நினச்சேன். என்னோட மிகப்பெரிய சப்போர்ட், அதுவும் கடந்த 5-6 வருஷங்களில் அத்தனை சவால்களுக்கும் பக்கத்தில் நின்று சப்போர்ட் பண்ணது ஆர்த்தி தான். இந்த விருதை அவங்களோட மேடையில் வாங்குறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சிவகார்த்திகேயன் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நடிகர் சிவகார்த்திகேயன் தனுஷ் கூட சேர்ந்து என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டதும், தனுஷ் சார் கூப்பிட்டு வச்சு பட வாய்ப்பு கொடுத்தார் அப்படின்னு சொன்ன விஷயங்களும் சிவகார்த்திகேயன் தனுஷ்க்கு நடுவில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி அமைஞ்சிருக்கு.